Friends, welcome to MS DOS Tamil tutorial part level. Chino இதுவரை பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது பில்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ஒரு ஃபைலோட நேமை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ இருக்கிற கிராஃபிக்கல் யூசேஜில் பார்த்தோன்னா நம்ம டபுள் கிளிக் கொடுத்தோன்னா சிம்பிளாக ரீநேம், அதாவது சிங்கிளாக ஒரு கிளிக் கொடுத்தோன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லைனா நம்ம ரீநேம், அதாவது ரைட் கிளிக் கொடுத்து ரீநேம் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம நேம் வந்து மாற்றுவோம். ஆனால் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா எப்படி அந்த ஃபைலை வந்து நேம் மாற்றுறதுன்றதை இந்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ நான் அந்த டைரக்டரியில் இருக்கிறத காட்டிடுறேன். sample2 அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து இந்த ரீநேமுக்கு ஒரு ஆப்ஷன், அதாவது ஒரு கமாண்ட் இருக்குது, அதாவது REN, அதாவது ரீநேம் அப்படின்றது தான், அது ரென் அப்படின்றது எந்த ஃபைல் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். sample2 அந்த நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன் நேமை விட்டுறாதீங்க. sample2.txt அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம எந்த நேமோ, அதாவது புதிய நேம் என்ன நேமாக நம்ம கிரியேட் பண்ணணுமோ அப்படின்றத நம்ம எழுதுகிறோம். நான் வந்து புதுசாக நியூ நேம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். நியூ நேம் அது என்ன ஃபார்மேட்டில் வேணுன்றதையும் நான் கொடுத்துட்றேன். .text அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. நான் வந்து மறுபடியும் ஒரு டைம் இந்த டைரக்டரியில் இருக்கிறத டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே sample.txt அப்படின்னு இருந்தது, இங்கே பார்த்தீங்கன்னா நியூ name.txt அப்படின்னு வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட ஃபைலை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அதே மாதிரி மாறி இருக்குது, தெரியுதுங்களா? நம்ம வந்து அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து ரீநேம் மாற்றது இந்த இடத்துலையும் நம்ம வந்து மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் ஒரு ஃபைலுக்கு வந்து நம்ம ரீநேம் மாற்றலாம். இதே மாதிரி நம்ம டைரக்டரியை கூட ரீநேம் வந்து மாற்றிக்கலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றுத்தையும் நான் செஞ்சு காட்டிகிட்டு இருந்தேன்னா டுட்டோரியல் தான் பெருசாக போகும், உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஒரு டைம் இந்த மாதிரி செய்கிறேன்னா நீங்கள் இதையே திரும்ப செய்யும்போது நார்மலாக நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணுறது கற்றுப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.